காவல்துறை அதிகாரிகள் 500 கொடு 1000 கொடு, நீ பர்மிஷன் வாங்கல, இதை செய்யல அதை செய்யலன்னு அங்க மட்டும் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க. அது எப்படிதான் அவங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. எங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணு, எங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண அவங்க ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. மக்களும் பாவம் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சம்பாதிச்ச காசுல இருந்து அந்த 500 1000 கொடுத்துட்டு ஃபங்க்ஷனை நடத்த வேண்டிய ஒரு நிலை. கண்டிப்பா சமுதாய கூடத்தை கொண்டு வர வேண்டியது எங்கள் பொறுப்பு. நாங்கள் அதை கண்டிப்பாக செய்வோம் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். OMRல இருந்து ஜவஹர் நகருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரமாச்சு இருக்கும். அந்த 2 கிலோமீட்டர் தூரத்துக்கும் மின் விளக்கு வசதி இல்ல, சாலை வசதி இல்ல, போக்குவரத்து வசதி இல்ல. ஆனா மக்கள் அதை தாண்டி போய் அவங்க இருப்பிடத்துக்கு போகணும், வாழ்விடத்துக்கு போகணும். அங்க குறிப்பிட்ட அளவிலான மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வசதியை செஞ்சு கொடுக்க தவறி இருக்காங்க இந்த அரசாங்கம். எத்தனை நாளைக்கு தான் மக்கள் இதை பொறுத்துட்டு போறது? நைட் நேரத்துல லேடிஸ் அங்க தனியா நடந்து போறது, குடும்பமா போகும்போது போதைப் பொருளை உட்கொண்டுட்டு மதுவை உட்கொண்டுட்டு அங்க பிரச்சனை பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க, வழிப்பறி கொள்ளைகள் எத்தனை நடக்குது, இதையெல்லாம் காவல்துறை கவனிக்க தவறுறாங்க. இதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷனோ ஒரு பாதுகாப்போ மக்களுக்கு இல்லாம அவங்க இன்னமும் அடிப்படை வசதிகளுக்காக இன்னமும் அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டிய அரசு கிட்ட இன்னும் கெஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஜவஹர் நகர் மக்களுக்கு விளையாட்டு திடல் மற்றும் அவங்களோட பட்டா பிரச்சனை இதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் என்று நாம் தமிழர் கட்சி உறுதியளிக்கிறது. இது எல்லாத்தையோட ஒரு பெரிய பிரச்சனை மதுக்கடை, போதைப் பொருள். இப்ப நான் வரும்போது பயங்கர டிராபிக். நான் கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். என்னடா டிராபிக் இங்க, என்ன சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்ன டிராபிக்னு பார்த்தா நம்ம அண்ணனுங்க எல்லாம் எங்க இருக்காங்க? மதுக்கடையில நின்று லைன்ல நின்று வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரே கூட்டம். இங்க இருக்கிற கூட்டத்தை விட அங்கதான் கூட்டம் அதிகமா இருக்கு. இங்க நம்ம மக்கள் ஒவ்வொரு நாளும் கூலி வேலை செஞ்சு கிடைக்கிற காசை வீட்டுக்கு கொண்டு வராம அப்படியே குடிச்சு அவங்களையும் கெடுத்து அவங்களோட பைசாவும் போய் அவங்களோட உடல்நலம் போய் குடும்பத்துல இருக்க நிம்மதி போய் இப்படி எல்லாமே போய் அப்புறம் என்னத்தை வாழ்றது? எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற அந்த மதுக்கடையை முதல்ல நம்ம மூடணும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் நம்ம மதுக்கடையை மூடும் ஒரு பெரிய கொள்கையோட தான் நாங்க இறங்கி இருக்கோம். இதுக்குள்ள கண்டிப்பா மதுக்கடையை மூடுவோம். போதைப் பொருள் முற்றிலும் ஒழிப்பதற்காக தனி டீம் அமைச்சு கண்டிப்பா போதைப் பொருளையும் நம்ம கட்டுப்பாடு கொண்டு வந்து முற்றிலுமா தமிழகத்திலிருந்து போதையும் மதுவையும் நம்ம ஒழிக்க பாடுபடுவோம். கண்டிப்பா அது செய்வோன்ற நம்பிக்கையை வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். இந்த மதுக்கடைனால இப்போ இங்க ரீசெண்டா இறந்த அண்ணாச்சி ஒருத்தர், அவர் என்ன ரீசன்னால இறந்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா யார் இருப்பாங்கன்னா இது உட்கொண்ட மனுஷங்க தான் இருப்பாங்க. லாரியில அடிபட்டு சாகுறாங்க. எதனால? இந்த மாதிரி மதுவை உட்கொண்டுட்டு போதையை உட்கொண்டுட்டு நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம அடுத்தவங்களை கொலை பண்றதும் கொள்ளையடிக்கிறதும் வழிப்பறி பண்றதும் இப்படியா தொடர்ந்து தமிழகத்துல நடந்துகிட்டே இருக்கு. செம்மஞ்சேரியில அது ரொம்ப இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம மக்களோட பாதுகாப்பு குறைஞ்சிட்டே வருது. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு துணையா அவங்களுக்கு தேவைப்படுற அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்து இந்த மதுக்கடையும் போதைப் பொருளையும் முற்றிலும் அகற்றும் என்று நான் உறுதியளிக்கிறேன். மக்கள் நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுல நம்ம பொண்ணுக்கு பையன் தேடுறோம் கல்யாணத்துக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். என் பொண்ணுக்கு படிச்ச மாப்பிள்ளையா இருக்கணும், நல்ல பழக்க வழக்கத்தோட இருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், நல்ல சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தையும் அவங்க குடும்பம் மாதிரி நினைக்கணும், நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், மாப்பிள்ளைன்னு நிறைய லிஸ்ட் வச்சிருப்போம். கரெக்டா? ஆனா நம்ம தமிழகத்தை அடுத்த 5 வருஷம் யார் ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம லிஸ்ட் வச்சு
நமக்கான தலைவர் யாரு, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தகுந்த தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கவும் நம்ம சோழிங்கநல்லூர் தொகுதி மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்க எல்லா தொகுதிக்குமே எந்தெந்த வேட்பாளர்களை நிறுத்தி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு லிஸ்ட் போட்டு நீங்களே யோசிச்சு முடிவெடுக்கணும். இப்ப தமிழகத்துல 4 முனை போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு முனை, சோழிங்கநல்லூர் தொகுதி நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் ஜெயலட்சுமி நானு, இன்னொரு பக்கம் திமுகவோட வேட்பாளர் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களும், தேங்க்ஸ்ண்ணா. இன்னொரு பக்கம் நம்ம அதிமுக இருந்து KP கந்தன் அவர்களை நிறுத்திருக்காங்க, தாவேகால இருந்து ECR சரவணன் அவர்களை நிறுத்திருக்காங்க. இந்த 4 வேட்பாளர்களையும் நீங்க லிஸ்ட் போடுங்க. யாருக்கு உண்மையிலே தகுதியான கேண்டிடேட், யாரு உண்மையிலே தகுதியான வேட்பாளர் போடுங்க. நீங்களே போடுங்க. படிச்சிருக்காங்களா, நம்ம மக்களை உண்மையிலே நமக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்களா, படிச்சவங்களா இருக்காங்களா, லஞ்சம் ஊழல் செய்யாதவங்களா இருக்காங்களா, நாட்டோட முன்னேற்றத்துக்காக பாடுபடுவாங்களா, இந்த மாதிரி நீங்களே லிஸ்ட் போடுங்க. லிஸ்ட் போட்டீங்கனாலே தெரியும் நாம் தமிழர் கட்சியை தவிர வேற யாருமே இங்க பாஸ் பண்ண முடியாதுன்னு. முதல் விஷயத்திலேயே ஃபெயில் ஆயிடுவாங்க. லஞ்சம் ஊழல் வாங்குவாங்களா அப்படின்ற லிஸ்ட் விஷயத்திலேயே அவங்க 2 பேரும் ஃபெயில் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களே லிஸ்ட் போட்டு நம்ம தமிழ்நாட்டை அடுத்து 5 வருஷம் ஆள போற ஒரு கேண்டிடேட், ஒரு தலைவருக்கும் இங்க உங்க தொகுதியில ஆள போற ஒரு வேட்பாளருக்கும் என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணும் நீங்க லிஸ்ட் போட்டு நீங்க தேர்வு செய்யுங்க. கரெக்டான ஆளை தேர்வு செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கான உரிமை, உங்களுக்கான வாழ்வாதாரம், உங்களுக்கான வாழ்க்கை தரம் எல்லாமே உயர்த்தப்படும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம செம்மஞ்சேரின்றத வெறும் வார்த்தையில பேப்பர்ல தான் எழுதி பார்க்க முடியுமே தவிர யாரும் இங்க பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கான ஒரு குறைய தீர்க்க மாட்டாங்க. ஏற்கனவே நீங்க 15 வருஷம் பார்த்தாச்சு இல்லையா? இதுக்கப்புறமாச்சு மக்கள் ஒரு விழிப்புணர்வோட இருங்க. நமக்கு என்ன தேவை, நம்மளுக்கு தேவையானதை எந்த அரசாங்கம் கண்டிப்பா பூர்த்தி செய்யும், எந்த ஒரு வேட்பாளர் நமக்காக நிற்பாங்கன்னு யோசிச்சு முடிவெடுத்து நீங்க ஒரு தரமான தகுதியுள்ள வேட்பாளர் தேர்வு செய்வீங்கன்னு நம்பி நான் விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர்.